வணக்கம் ஸ்டூடெண்ட். நியூட்டன் செகண்ட் லா இஸ் த ரியல் லா. அது ஏன் ரியல் லான்னு சொல்கிறோன்னா, நியூட்டன் செகண்ட் லாவில் இருந்து ஃபஸ்ட் லாவையும் வரவழைக்கலாம், தேர்ட் லாவையும் வரவழைக்கலாம். ஃபஸ்ட் லா என்ன சொல்லுது? ஃபஸ்ட் லா எதோட ஃபஸ்ட் லா? நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா என்ன சொல்லுது? ஸோ இங்கே ஒரு பாடி இருக்குது, இது அட் ரெஸ்ட்டில் இருக்குது. சேம் பாடி, ஒன் மோர் பாடி, இட் இஸ் அட் யூனிஃபார்ம் motion. So when F external force is equal to 0, so இந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, F external force கொடுக்கலன்னா அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். இட் வில் கண்டினியூ டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அந்த ஸ்டேட்லேயே தான் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம கொடுக்காத வரைக்கும். இது வந்து என்ன, இங்கேயே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கலன்னா இது யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டுருக்குது. வித் எ வெலாசிட்டி யூனிஃபார்ம் மோஷனில் இது உருண்டுக்கிட்டு இருக்குது. யூனிஃபார்ம் மோஷனில் தான் போயிட்டே இருக்கும், வேரியிங் மோஷன் இருக்காது, ஆக்சலரேஷன் வேரி ஆகாது. ஏன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம் மோஷனாக வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா, if velocity constant, acceleration is equal to final velocity minus initial velocity by time. So ரெண்டு கேன்சல் பண்ணால் 0 divided by t is equal to 0. So acceleration is equal to 0 னா யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அது மேலே எது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படியோ அல்லது இப்படியோ நம்ம கொடுக்கலன்னா அது கண்டினியூ டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் அல்லன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். இஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணாத வரைக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன இருக்குதா, சப்போஸ் பாடி ரோல் ஆகிட்டு இருக்குதா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஏர் ஃபோர்ஸ் அது ஆக்ட் பண்ணுது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ஃபேக்ட் ப்ராக்டிக்கலி ஆக்ட் பண்ணுது. அதனால தான் பால்ஸ் யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாலும் ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, இதை ஃபஸ்ட் லா. ஃபஸ்ட் லா என்ன சொல்லுது? எ பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் until unless no external force act on it. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ செகண்ட் லா இருக்குது, இதுக்கும் கனெக்ட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் லா. செகண்ட் லா என்ன சொல்லுது? செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மூமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ். தட் இஸ் எஃப்னா இந்த எஃப் எக்ஸ்டர்னல். ஸோ இஃப் F, that is F external is equal to 0, acceleration என்ன வரும்? F is equal to 0 na, acceleration is equal to mass into acceleration. As mass cannot be, mass of a body cannot be equal to 0, so இது 0 na, then acceleration has to be 0. So this is existing but this will not exist. இது 0 வருதா, acceleration 0. F is equal to 0, in that case acceleration of the body is equal to 0. Okay, now if there is no force is acting in the, so when no force is acting, when no force is acting on a body, that is F external is equal to 0. F external is equal to 0. இப்போ இங்கே ஒரு பாடி இருந்துன்னா நோ ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் நோன்னு என்ன பண்ணோம், ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். செகண்ட் லாலேருந்து வரும். ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலன்னா ஃபோர்ஸ் 0 வந்து ஆக்சலரேஷன் 0. ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலன்னா இந்த ரெஸ்ட்டில் இருக்க பாடி ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இன்னொரு பாடி கண்டினியூஸ் மோஷனில் இருக்குது. Force is equal to, that is here we say external. F external is equal to, external is equal to 0. இங்கே F external force act பண்ணலன்னா இது யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டதுன்னா it will continue to move in யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். ஏன் யூனிஃபார்ம் மோஷன் ப்ரீவியஸ்லி இருந்தாலும் அப்புறமா அதுக்கப்புறமா இது யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். ஏன்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் இஸ் ஈக்குவல் டு 0. இஃப்
ஃபர்ஸ்ட் லைன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ரெஸ்ட்டில் இருக்கும், யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் யூனிஃபார்மில் மோஷனில் இருக்கும். ஸோ செகண்ட் லைன்லேருந்து நம்ம இந்த கண்டிஷன் வந்திருக்கோம். when there is no external, body continue to be at rest or the body continue to be at uniform motion. Therefore செகண்ட் லைன்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா கொண்டு வந்துட்டோம். ஸோ first law is second law is the real law because second law la first law அடங்கி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது third law is contained in second law. ஃபஸ்ட்டு பார்த்தா first law second law குள்ளே இருக்குது. இப்போ third law second law குள்ளே இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். third law என்ன? action and reactions are equal in magnitude but opposite in direction. ஃபஸ்ட் இங்கே பார்ப்போம். கன்சிடர் சப்போஸ் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ரெண்டு பாடி ரியாக்ட் பண்ணுது, வேறு எதுவும் இடையில கிடையாது. ரெண்டையும் ஐசோலேட் பண்ணிட்டோம். அது ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஏ, அடுத்தது ரெண்டு மியூச்சுவலி இன்ட்ராக்ட் பண்ணுது, ஒன்று முட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ we call F BA is equal to force on B due to E. அதே மாதிரி F AB என்ன வரும்? இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் is equal to force on இங்கே இருக்கிறது B, இங்கே B வரும். ஸோ இங்கே force on A due to B. Force, this is B. Force on, force on B. So this is force on B due to A. That is action. Then obviously this will give a force. Force on A due to B. That is a reaction. எப்படி ரெண்டு பாடி இன்ட்ராக்ட் பண்ணுற போது இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது, ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த டேர்ம்ஸ் இது ஆக்ஷன்னு, இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்குது. அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, ஃபோர்ஸ் ஆன் பி டியூ டு ஏன்னா, ஸோ பி மேலே ஏ கொடுக்குது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், சின்ஸ் நம்ம என்ன ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம், லீனியர் மூமெண்டம். ஸோ இப்போ என்ன வரும்? ஃபோர்ஸு இப்போ இதுக்கு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ பி மேலே ஏ ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ பியோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபோர்ஸ் கொடுக்கறதுலாம் சேஞ்ச் ஆகும். இட் மீன்ஸ் பி இதுக்கு ஓகே. ஸோ மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம், டீண்டலு சேஞ்ச் இன் மொமெண்டம் on B. ஏன்னா இது மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா இதோட மூமெண்டம் தான் சேஞ்ச் ஆகும். இது ஃபோர்ஸ் கொடுக்குது, இதோட மூமெண்டம் சேஞ்ச் ஆகுது. சேம் வே டி சேஞ்ச் இன் மொமெண்டம் எதில் அக்கர் பண்ணுது? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இது ஃபோர்ஸ் பை பி, ஃபோர்ஸ் ஆன் ஏ பை பி. ஸோ இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா இதோட மூமெண்டம் சேஞ்ச் ஆகும். So the rate of change of momentum of A is equal to rate of change of a linear momentum of A. Okay. So F1 plus F2 நம்ம எப்படி சொல்லலாம்? So F1 plus F2 ரெண்டை கொடுத்தோம்னா, so we can say rate of change of force on B due to A is equal to, force is equal to dP by dt இல்லையா? So dP B by dt and force on A due to B, force on A due to B is equal to F AB is equal to D. இது இங்கே Bங்கிறப்ப இங்கே B வரும், இங்கே Aங்கிறப்ப dA by dt அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா F AB
ப்ளஸ் எஃப் பிஏ எல்லாம் வெக்டர். ஏன்னா ஃபோர்ஸு இது இந்த பக்கம் கொடுக்குது, இது இந்த பக்கம் கொடுக்குது. ஸோ we can call everything as a vector. So force ஏன்னா இது வந்து இப்படி இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது. ஸோ ஆல் ஆர் வெக்டர்ஸ். FBA by FB, FBA ப்ளஸ் இதை கொட்டோம், இதை நம்ம கொட்டோம். D by dt of PB plus dPA by dt, or we can write it as d by dt of PB plus PA. That is F therefore F AB plus F PA ரெண்டே ஆட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ in the absence of external field, in the absence of F external force is equal to, in the absence of external force, F external, that is force is equal to 0. External force is equal to 0. External force is equal to 0 னா இதுவும் 0. இப்போ இது 0 வந்தால் இது ஈக்குவல் தான், இதுவும் 0 தான் இருக்க முடியும். தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 வந்தால் இதுவும் 0 இருக்க முடியும். ஸோ விச் இஸ் ஆல்சோ, ஸோ நோ வி கேன் சே F AB vector plus F BA vector. Since F external 0 னா இது 0 இருக்கும், இது என்டையர் திங் 0 இருக்கும். நம்ம செகண்ட் லேயர் தான் படிச்சிருக்கோம். F is equal to dP by dt. இது 0 வந்தால் இது எக்ஸாக்ட்லி 0 இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, திஸ் போர்ஷன் பிகம் ஈக்குவல் டு 0 in that condition. So it means 0, or F AB vector is equal to minus F BA vector, which is nothing but Newton's third law. Newton's third law என்ன சொல்லுது? ஒரு பாடி இருக்குன்னா, this is force, suppose this is the body, F, இது என்ன சொன்னா, F force A B, force on A by B, that is a reaction part. இது என்ன கொடுக்குது? இது மேலே கொடுக்குது. ஸோ ஃபோர்ஸ் on B due to A, and ரெண்டோட மேக்னிடியூடும், and both their magnitude are equal. F BA, இதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்தோம்னா இதுவும் ப்ளஸில் இருக்கும், மைனஸ் ஆஃப் மாடுலஸ் வேல்யூ ப்ளஸ் here. ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நியூட்டன்ஸ் செகண்ட் லா இஸ் த ரியல் லா, அண்ட் தட் ஆஸ், அதுக்கு அர்த்தம் என்னென்னா நியூட்டனோட ஃபஸ்ட் லாவும் நியூட்டனோட தேர்ட் லாவும் நியூட்டனோட செகண்ட் லாக்குள்ளே தான் இருக்குது. இஸ் கண்டெய்ன்ட் இன் த செகண்ட் லா.